நான் இன்றைக்கி பேச வந்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையை எப்படி மாறிச்சு, நான் இப்படி முழுமையாக மாறினதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது, என்னோடய தந்தை சிறந்த தொழுவாளி, நல்லா தொழுவார். என் ஃபேமிலி ஓகே, எல்லாமே தொழுவாளி தான். ஆனால் நான் அப்படி கிடையாது. இந்த மசூதிக்கு போகிற பழக்கம் நம்மளுக்கு இல்லை. மதரசா சின்ன வயசில் போயிருக்கேன், அதை அப்புறம் விட்டேன். நிறைய தவறான நண்பர்கள், அந்த மாதிரி பழக்கம்லாம் நிறைய ஏற்பட்டது. எல்லாம் மறைத்ததை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் நான் எப்படி மாறினன்றது மக்களுக்கு சில பேர் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதுக்கான அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சந்தர்ப்பமாக நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் கேட்குறதாச்சும் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? சின்ன வயசில் நம்ம அப்பாவும் மதிக்காமல் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்பா என் தொழுகை கூப்பிட்டு போவார். சின்ன வயசில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது தொழுகை. அவர் சும்மா தொழுகிற மாதிரி போவார், நான் அப்படியே போகிற மாதிரி போயிட்டு வெளியே ஓடி வந்துடுவேன். பெரியமேட் மசூதி சென்னை, அடிக்கடி அவர் அங்கே தான் கூப்பிட்டு போவார். எனக்கு அவர் மேலே நிறைய கோவம் வரும். என்னடா சும்மா தொழுகை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு, என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்காரு அவர் அப்படின்னு சொல்லி கோவம் வரும். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அல்லாவா அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் இருக்கும். நிறைய மாற்று சகோதரர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய எனக்கு இருந்தது. கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, அந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் என்கிட்ட இருந்தது. அப்போ தான் எங்கள் மொஹல்லாவில் பார்த்திங்கன்னா இந்த தப்லீக் ஜமாத்துன்னு சொல்லி ஒன்று உருவாகுது. ஏற்கனவே உருவாயிடுச்சு, எனக்கு அப்போ தான் தென்பட்டது தப்லீக் ஜமாத். தப்லீக் ஜமாத்தில் முகமது அலி சாப்னு ஒருத்தர் இருக்கார். அது எங்கள் மொஹல்லாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ணா நகர் தப்லீக் ஜமாத்தோட அண்ணா நகரோட தலைவர். இப்போ தான் ஒரு சமீபத்தில் அவர் வஃபாத் ஆகிட்டார். அவர் அந்த வேலையை பார்க்குறாரு. இந்த மசூதியில் மக்களை போய் சந்திக்கிறது, யாரெல்லாம் தொழுகை வராமல் இருக்காங்களோ அவங்க தொழுகை பக்கம் அழைக்கிறது தான் அவரோட பணியாக இருந்தது. நன்மையை தீமை தடுக்கக்கூடிய பணி அவர் செஞ்சுட்டு இருந்தார். அவர் துனியாவை பற்றி கவலையே கிடையாது. அவரோட மொபைல்லாம் இருக்காது. ஆனால் நல்ல வசதி வாய்ந்தார். அவர் நல்ல வசதி இருக்குது அவருக்கு. ஆனால் ரொம்ப ஏழ்மையாக இருப்பார். அவரோட டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி சின்ன பசங்க தான் டார்கெட்டாக இருக்குது. இவங்களை எப்படியாவது பிடிச்சி தொழுகையை கூப்பிட்டு வந்துடணும் அப்படி மைண்ட் செட்டில் இருப்பார். அப்போ நான் சென்ட் பண்ணுறேன். அப்போ என் வீட்டுக்கு வராரு. நான் வீட்டில் இருந்துட்டு இல்லைன்னு சொல்லுவேன். அப்புறம் எனக்கு அவர் நிறைய வாக்குவாதம் நடக்கும், சண்டை நடக்கும். அவரை பார்த்தா பயந்து ஓடிடுவேன். திட்டியிருக்கேன். அப்புறமா நான் மொட்டை மேலே தூங்கிட்டு இருக்கும்போது சுபு தொழுட்டு நேரம் என் வீட்டுக்கு வருவார். மொட்டை மேலே தூங்கிட்டு இருப்பேன். அப்படியே துணியை அப்படியே போர்வையை எடுத்து திட்டுவார். எனக்கு அவ்வளோ கோவம் வரும். உங்களால் வேலையே இல்லையா, இதுதான் வேலையா அப்படின்னு சொல்லும்போது அப்புறமா என்ன ஆயிடுச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அவருக்காகவே நான் மசூதிக்கு பக்கம் போகாமல் இருந்தேன். அவர் இருக்கார், ஏதாவது சொல்லுவார், கூப்பிட்டு பயன் பண்ணுவாருன்னு மசூதிக்கு போகாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய அடிகள் நான் பட்டேன். நிறைய துன்பங்கள் நான் பார்த்துட்டேன். நிறைய கஷ்டம் பார்த்துட்டேன். ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை மற்ற கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய நான் பார்த்துட்டேன் வாழ்க்கையில். அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான். அல்லாஹ் என்னோட துவாவை கபூல் செஞ்சுட்டான். அல்லாஹ்க்கு நான் எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் பத்தாது. அது ஒரு பக்கம். நண்பர்கள் சரியாக எனக்கு அமையல. பொறாமை, போட்டி, நயவஞ்சகம், அது என்ன சொல்கிறது, ஈகோ, அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய எனக்கு கிடைச்சாங்க. சரி, இப்போ அவங்க நம்ம வாழ்க்கையில் அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சாச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தப்லீக் ஜமாத்துக்கு வருவோம். அப்போ எங்கள் அப்பா என் மேலே ஒரு அவர் 5 வக்து தொழுவார். என் மேலே அவருக்கு ஒரு கவலை, என் பையன் எப்படியா திருந்திட மாட்டானான்னு சொல்லி ஜமாத்துக்கு அனுப்பிக்கிறேன். நம்ம ஜமாத்துக்குன்னா என்ன நினைப்போம், டூருக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் அப்படி நினச்சிட்டு தான் என்னடா லுங்கிலாம் கொடுத்தேன். அப்புறம் அங்கே பெரியமேட்டில் மர்க்கஸ், இப்போ அந்த மர்க்கஸ் எடுத்துட்டாங்க. பெரியமேட்டில் மர்க்கஸில் ஹவுஸ் இருக்கும். ஹவுஸில் போய் அதில் குளிச்சு விளையாடுறது, ஸ்விம்மிங் பூல் நினச்சி குளிச்சு விளையாடுறது, இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடி, எல்லா பக்கத்துலேருந்து ஒரு அடி, அப்படியே பார்த்தேன், என்னடா. அப்புறம் தொழுவ ஆரம்பிச்சிட்டோம். 5 வக்து தொழுக, தாலிமு, பயானு, அப்புறம் மக்களை போய் சந்திக்கிறது, இப்படியே வாழ்க்கை கடந்துகிட்டே இருந்தது. அப்போ நம்ம அந்த மாகுலில் வந்துடும். தப்லீக் ஜமாத்தோட நோக்கம் இந்த அமல்களின் சிறப்புலாம் விடுங்க. ஆனால் அல்லாவோட மசூதிலேயே, அல்லாவோட மாகுல்லையே நம்ம நேரத்தை கழிக்கிறோம். வயசு பசங்க நம்ம நேரத்தை கழிக்கும் போது கொஞ்சம் சில மாற்றங்களாக ஏற்பட்டது. என்னோடய முகத்தில் நூறானி முறை எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியல. அப்படியே லைஃப் அப்படியே போகுது. அப்போ திரும்ப அதை விட்டு வெளியே வந்துட்டேன். அந்த ஜமாத்து வரைக்கும் ஒழுங்காக இருப்பேன். ஜமாத்து விட்டு வெளியே வந்துட்டால் மறுபடியும் என்னோடய பழைய ஆட்டங்களை ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்புறம் நான் கொஞ்சம் மாவேலைக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு மசூதிக்கு எப்போயாவது ஒன்றா போவேன், இல்லை போக மாட்டேன். எப்போயாவது ஒன்றா போக மாட்டேன்.
அப்புறம் எனக்கு நிறைய நண்பர்கள் வந்து இந்த மசூதியோட மூலியமாக நிறைய நண்பர்கள், அதனால் என்னோடய வயசில் பெரியவங்க தான், எல்லாமே மூத்தவங்க தான். நண்பர்கள் வந்து என்னை சந்திக்கும் போது, என்ன பண்ணும்போது, தொழுகை போகும்போது அவங்கள பார்க்கறது கொள்வது, இப்படி ஒரு நட்பு ஏற்பட்டது. அவங்களுக்குள்ள முலாக்கத்து ஏற்பட்டது. முதலாவது அவங்க வராங்களே அதுக்காகவே தொழுகிறதுக்காக நான் போவேன். இப்போ அப்புறமா எனக்கு மனசில் படும். அப்புறமா திரும்பி ஒரு பெரிய கேப் என் லைஃப்பில். அப்புறம் மறுபடியும் வந்து ஜமாத்துக்கு போகிறேன். மறுபடியும் 10 நாள் ஜமாத்துக்கு போகிறேன். மறுபடியும் 1 மாதம் ஜமாத்துக்கு போகிறேன். இந்த ஜமாத்துக்கு போகிறது எனக்கு என்ன பயன் கிடச்சிதுன்னா, எனக்கு குளிப்பு கடமை தெரியாது எனக்கு. அங்கே தான் போய் குளிப்பு கடமையை நான் கற்றுக்கிட்டேன். என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றது. சூறா தெரியாது எனக்கு. எனக்கு துவா தெரியாது. சாப்பிட்ற துவா, தூங்குற துவா, பாங்க் கேட்டால் ஓதுற துவா, எதுவுமே எனக்கு தெரியாது. அங்கே போய் தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். நேரம் கிடச்சிது. எங்கள் அமீர் சாப் என்ன பண்ணுவார்னா, அது முகமது சாப் என்ன பண்ணுவார்னா, எப்போல்லாம் எங்களுக்கு நேரம் கிடைக்கிது விளையாட விட மாட்டார். நாங்கள் அப்போ கிரிக்கெட் விளையாடிட்டுருப்போம் ஜமாத்தில் கூட. யாராவது போய் அடிச்சுக்கிட்டு இது பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்ருப்போம். அப்போ கொஞ்சமாக உட்காந்து சூறாக்கெல்லாம் ஓத ஒரு ஹல்கா மாதிரி சூறாவோட ஹல்கா நடக்கும். அதில் உட்காந்து எல்லாம் சூறாலாம் ஓதுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்படியே வருது. அப்போ தாடி வைக்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் அங்கே தாடி நிறைய வச்சுருப்பான். தாடி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ தாடி 1 2 தான் இங்கே இருக்கும். தாடியே இருக்காது. என் ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த தம்ப்நெயில்ல காமிக்கிறேன். தாடி வைக்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு தாடி வைக்கக்கூடிய அப்போ தாடிலாம் வரல. போயிட்டு இருக்கும்போது அவரே வருது. அப்புறமா வந்து ஒரு ரொம்ப கெட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப தவிச்சேன் லைஃப்பில். ஒரு கெட்ட நபர் கூட போய் தேவையில்லாத ஒரு விஷயங்களில் மாட்டிக்கிட்டு ரொம்ப அழுதேன். இது அந்த லைஃப் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டேஷனுக்கு அப்புறமா நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு லைஃப்பில். அப்புறம் வந்து பெரம்பூரில் ஒரு மசூதி இருக்குது ஆக்சுவலாக. அங்கே போய் உட்காந்துட்டு வேறு வழி இல்லை எனக்கு. அதாவது நம்ம வந்து கஷ்டங்கள் ஏற்படும் போது தான் மசூதி பக்கமே ஓடுவோம். கஷ்டம் முடிஞ்சிச்சுன்னா உடனே மசூதி பக்கம் எஸ்கேப் ஆயிடுவோம். மசூதி பக்கம் வரமாட்டேன். அல்லாட பைக்க உட்காந்து அழுது அப்படி ஒரு அழுகை. எங்கேருந்து எனக்கு ஒரு அழுகை வந்தது தெரியாது. என்னை எப்படியே காப்பாற்றிடலாம், என்னை எப்படியாச்சும் என் வாழ்க்கையை மாற்றிடலான்னு சொல்லி ரொம்ப அழுதுனேன். அப்படி ஒரு அழுகை என் லைஃப்பில் இதுக்கும் அழுததே கிடையாது. போன உட்காந்தோடனே அழுது அல்லாட அழுது துவா கேட்டோடனே அப்படியே லைஃப் டோட்டலாக மாறிச்சு. 5 வக்து தொழுவேன், தஹஜ்ஜுத், அப்படி தாடி அப்படியே கொஞ்சமாக அப்படியே மாறுது. எனக்கே தெரியாமல் மாறுது. அல்லாஹ் என்ன காப்பாற்றிட்டான். எனக்கே ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அப்புறமா வந்து குரான் தஸ்வீர் போகிறது, உட்கார்றது, பேசுகிறது, கொள்வது. அங்கே ஒரு நண்பர்களோட உட்காந்து அமீர் சாப்பு, அப்புறம் ஆலிம் சாப்பு, ஆஃபீஸில் உட்காரது, ஓதுறது, கொள்வது, பேசுகிறது, இது எல்லாமே கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்க சில பயான்கள்லாம் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்ததை சொல்லுவாங்க. அப்புறமா அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து தீன் விஷயங்கள் பேச போவாங்க. அங்கே நடந்த சில சம்பவங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அல்லாஹ்வோட குதிரத்தை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அதை நிறைய உட்காந்து கேட்டுட்ருப்பேன். அப்போ எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு. அல்லாஹ் என்ன இது பண்ணிட்டான், காப்பாற்றிட்டான். அடுத்த லைஃபு ஸ்டெப் போகும்போது ஒரு கனவு, ஒரு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் நான் தப்பிச்சேன். ஆக்சுவலாக அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு சீரியஸாகவே என்ன நடந்தது எனக்கு தெரியாது. நான் நினச்சிட்டேன் முடிஞ்சிச்சு வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி என் டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் ஒரு மாற்று ஒருத்தர் வந்து பைக்கில் போயிட்டுருக்கோம். இதே வடபழனியில் சுபு தொழுதுட்டேன். சுபு தொழுக வடபழனியில் எனக்கு கிடச்சிருச்சு. வடபழனியில் சுபு தொழுதுட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். செம்ம ஸ்பீடு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அந்த அசோக் பில்லரில் ஒரு டேர்னிங் ஒன்று வரும். காசி தேட்டருக்கு போகுது. டேர்னிங்கில் வரும்போது டபுள் டைப் பஸ்ஸு முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு, இங்கே ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. நான் காரை சேஸ் பண்ணுறன்ற பேரில் போயிட்டு டக்குன்னு இப்படி வந்துட்டேன். இந்த பஸ்கிட்ட வந்துட்டேன். பஸ்ஸோட பின் டயரு என் பக்கம் ஃபுல்லாகவே என் பக்கம் இருக்குது. நான் முடிவு பண்ணிட்டேன், என் சோழி முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் ஹயர் அப்படின்னு. முன்னாடி ஒருத்தன் உட்காந்துட்ருக்கேன், முன்னாடி உட்காந்து நானும் 2 பேர் பேலன்ஸ் பண்ணுறேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு கேட்டால், பைக் தானாகவே எந்திரிச்சு என்னை அப்படியே தள்ளி விட்டா மாதிரி. என்னை அப்படியே பேலன்ஸ் இல்லை, நாங்கள் பஸ் மேலே சாஞ்சிட்ருக்கோம். அந்த பஸ்ஸுக்காரன் ஸ்டாப் பண்ணியிருந்தானா இன்னத்துக்கு டயரை மேலே ஏறிடும். பஸ்ஸுக்காரன் ஸ்டாப் அப்படியே போயிட்டான், அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், என்ன நடந்தது எனக்கே தெரியல. ஃப்ரண்ட் டயர்லேருந்து தப்பிச்சு, பேக் டயர்லேருந்து தப்பிச்சு அப்படியே நிமிர்ந்து அப்படியே இந்த பக்கம் ஊன்ட்டோம். எப்படி நான் இந்த பக்கம் வந்தேன், எப்படி விழுந்தேன், எனக்கு என்ன பண்ணால் என்ன ஆச்சு, எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தது. அதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம மலக்குமார் வச்சு காப்பாற்றணும். அது நம்மளுக்கு புரியாது, அது அனுபவப்பட்டால் தான் தெரியும். தெரியும். ஒரு கட்டத்தில் நம்ம விட்டுறோம் பார்த்தீங்களா, நல்ல முடியல சொல்லி விட்டுறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அல்லாவோட ஷானை காட்டுவான், அவனோட குதிரத்தை காட்டுவான்.
அந்த ஒரு சம்பவம் நடந்தது. இன்னும் என்னோடய ஈமான் பலமாயிடுச்சு. இன்னும் நான் ரொம்ப பலமாயிட்டேன். யாரெல்லாம் என்னை காப்பாற்றிட்டு பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இதை விட்டு அப்படியே விலகிட்டேன். கொஞ்சம் தொழுகை அப்படியே இபாதத்தை அப்படியே விலகிட்டு அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகும்போது தொழுகை வீட்டில் தொழுதுருவேன். அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஹதீஸுங்களாம் ஓதுட்டு நிப்பாட்டிட்டேன். குரான்லாம் ஓதுது அப்படி அப்படியே அப்படியே ஓதுவேன். அப்படியே நிப்பாட்டிட்டேன், அப்படியே பண்ணிட்டேன். ரெண்டாவது ஒரு கனவு வருது. நான் தூங்கிட்டு இருக்கேன், படுத்துக்கிட்டு இருக்கேன். 4 நபர்கள் வாசல்லேருந்து ஒரு மணி என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச 1:30 அந்த டைமில் இருக்கும். முகப்பேரில் இருக்கும்போது நடந்த விஷயம் இது. 4 பேர் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட், நல்லா ஹைட்டாக அப்படியே கதவுலாம் எல்லோரும் தூங்கிட்டுருக்கோம். என் அண்ணன் என் தம்பி எல்லாம் பார்த்து தூங்கிட்டுருக்கோம். அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகும்போது என்னை அப்படியே தூக்குறாங்க மேலே. ஆனால் அது கனவே இல்லை, ஆக்சுவலாக நிஜமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் முழிச்சிட்ருக்கேன், எல்லோரையும் பார்க்குறேன். என் அண்ணனை பார்க்குறேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்ப முடியல, கத்த முடியல, எதுவும் பேச முடியல, எதுவும் பண்ண முடியல. அப்படியே என்னை எழுப்புறாங்க. நான் கேட்குறேன், என்ன எங்கெங்கே கொண்டு போகிறீங்க, எங்கே கொண்டு போகிறீங்க? நீங்கள் வந்து உங்கள் டைம் முடிஞ்சிடுச்சு, உங்கள் தொழுகையை சரியாக தொழுகிறது இல்லை, உங்களை கூப்பிட்டு போகிறோம். அப்படியே மைண்ட் செட்லேயே நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும் இல்லையா? அதனால் இது இப்படி ஆயிடுச்சு. எனக்கு பயம். ஏன்னா கெஞ்சிறேன், அந்த மலை அந்த அந்த என்னை கூப்பிட்டு போகிறவங்க நான் கெஞ்சிறேன், என்னை இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ், நான் தொழுவ ஆரம்பித்தேன், இன்னும் தொழுகையை விட மாட்டேன், தொழுகை விட நான் கூப்பிட்றேன், நானும் கூப்பிட்றேன். யார் கூப்பிடும்போது எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க, எல்லோரும் லைவாக பார்க்குறேன். என்னை விட்டுருங்க, எனக்கு ப்ளீஸ், என் நல்லாவுக்கு தான் தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் தொழுவியா நான் தொழுவுறேன், 5 வருஷத்துக்கு தொழுகணும், சரியா தொழுகணும், தொழுவலைன்னா அவ்வளோதான். இல்லை கண்டிப்பாக நான் தொழுவேன். அப்படியே இறக்கி விட்டாங்க. அப்படியே எடுத்து கொட்டி போய் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறமா என்னால் எழுப்ப முடியுது பக்கத்தில். இது 2வது சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்கும்போது அதே மாதிரி சில நாட்கள் அப்படியே கடந்து போய் நிற்காகும்போதெல்லாம் ஹைர் அல்லாவோட கிருபையில் நல்ல ஒரு நல்லவங்க தொடர்பு கிடச்சிது. அல்லாவோட தொடர்பு கிடச்சிது. அல்ல தொழுகைக்கு போகிறது எல்லாமே போகிறது. அப்படியே போகும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் லைனில் வந்தேன். பிஸ்னஸ் லைனில் வந்தோடனே கொஞ்சம் அந்த இபாதத்தை அப்படியே குறைய ஆரம்பிச்சிது. பிஸ்னஸ் லைனில் அப்போ ஸ்டார்டிங்கில் வரும்போது கொஞ்சம் இபாதத்தோட நேரங்கள் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் போது அப்போ ஒரு இன்சிடெண்ட். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நான் என் சின்ன குழந்தை, என் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, என் தம்பி பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது நான் அப்படியே படுத்துட்ருக்கேன். எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு, சரியாக தொழுவதில்லை நம்ம அப்படின்னு சொல்லி தூங்கிட்டே இருக்கும்போது வானத்து மேலேருந்து 4 பேர் அப்படியே இறங்குறாங்க. அல்லாஹ்வை ஆத்மாவை திருப்திப்படுத்தாத ஆத்மாவே வெளியேறு, அல்லாஹ்வை கோபத்தை படுத்திய ஆத்மாவை வெளியேறு. எனக்கு என்ன வயசாகுது, இப்போ தான் கல்யாணமே குழந்தைலாம் இருக்குது, இப்போ தான் லைஃபே ஆரம்பிக்க போகிறேன், என்னென்னா இப்படியே கூப்பிட்றீங்க அப்படி சொல்ல அழுகுறேன், கத்துறேன். கொஞ்ச நாளைக்கு நான் ஏதாச்சும் நல்லா செஞ்சு அல்லாவோட திருப்தி அடையாத ஆத்மா வெளியேறு. யோசிச்சு பாருங்கள். இந்த குரல் வந்து நான் கேட்ட அந்த குரல் இந்த மனுஷனோட குரலுங்களே கிடையாது. வானத்தில் அந்த உலகமே வேறு மாதிரி இருந்தது. எனக்கு உலகமே வேறு மாதிரி இருந்தது. என்னடா இது, அல்லாவை திருப்திப்படாத ஆத்மாவே வெளியேறு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னே அழுதுட்டேன். அங்கேயும் அதே மாதிரி கெஞ்சினேன், ஐயா அல்லா, எனக்கு சின்ன இப்போ தான் குழந்தை இருக்கேன், அதுக்குள்ளேயே என்னை கூப்பிட்றேன். சரி, மவுத்துன்றது மனுஷனுக்கு எப்போ வரும்னே சொல்ல முடியாது, எந்த நிமிஷம் வரும்னு சொல்ல. சின்ன நடந்து போயிட்டு இருப்போம், சின்னதாக கல் தடைக்கு வந்து மௌத்தாயிடும். மவுத்துன்றது வந்து நம்ம வந்து பிடிச்சி வைக்கவே முடியாது. அந்த டைமில் எப்போ நம்ம எழுதப்பட்டதோ அப்போ நம்ம குட் பை டாட்டா போய்கிட்டே இருக்கணும். மௌத்தோட சிந்தனை நிறைய நம்ம இருக்கணும். வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு மௌத்தே ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். ஹைர். அப்புறம் வந்து ஒரே அழுகை, எனக்கு ஒரே மனசு கவலை. நடா இது சரி, என்ன ஆனாலும் தொழுகை விட்டுறக்கூடாது, தொழுகையை கரெக்டாக தொழுது. அப்படியே வாழ்க்கை அப்படியே நெக்ஸ்ட் லெவல் மாறிடுச்சு. மாறும்போது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட மிகப்பெரிய கிருபை. சில சேட்டைகள்லாம் இருந்து தான் இல்லைன்னு சொல்ல, சில சேட்டைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஒரு மனநிலையப்படுத்திட்டேன். மனசை வந்து மனநிலைப்படுத்திட்டு குர்ஆன் ஓதுறது, ஹதீஸை படிக்கிறது, புகாரி ஹதீஸை படிக்கிறது, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்கிறது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச 4 பேர் சொல்லிவிட்டு யாராச்சும் ஒருத்தர் அதை வந்து பழக்கமாக்கிட்டாங்கன்னா நம்ம மௌத்தை நம்ம நன்மை வந்து சேரும் இல்லையா? இதுதான் மெயின் நோக்கமே. என்னோடய நோக்கம் என்னென்னா நல்ல விஷயங்களை சொல்லி 4 பேர் பக்கம் அழைக்கும் போது
நாளைக்கு நம்மளால அவங்க நல்ல விஷயம் செஞ்சுட்டு நல்லா ஏதாவது கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அவங்க எவ்வளோ நன்மை செய்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு வருமா இல்லையா? நம்ம மௌத்தாயிட்டா அந்த ஒரு சிந்தனை தான். மௌத்துக்கு அப்புறம் நம்ம நன்மை செய்கிறதுக்கு நம்மளால் 4 பேர் நன்மை செஞ்சால் அது நன்மை வந்து சேரும். அதுதான் நம்ம எல்லாரோட நோக்கமும். அப்புறம் வந்து ஹைர் அல்லாஹ்வோட கிருபையில் தாடியை வந்து என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் தாடியை மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறேன். நிறைய எனக்கு வரும், தாடி எடுங்க தாடி எடுங்க, வேலைக்கு போகிறதுக்கு தாடி எடுப்பாங்க. என்ன இப்போ தாடி வச்சுட்ருக்கு, என்ன வயசாகுது, இன்னும் தாடி வச்சுட்ருக்கு, இன்னும் வயசு இருக்குது. இது என் நபியோட ஷான், இது என்னோட நபியோட அடையாளம், என்னோடய உயிருக்கு மேலான நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அடையாளம். இது அவர் வச்ச சுன்னத், இது ஹராம், கட் பண்ண ஹராம். இதை நான் எப்படி கட் பண்ண முடியும்? எப்படி மனசு வரும் எனக்கு? நாளைக்கு இதை வச்சு எனக்கு நல்லா சொருவம் கொடுக்க மாட்டானாலும் ஒரு நம்பிக்கை, இதை வச்சாச்சும் நல்லா சொருவம் கொடுக்க மாட்டானா ஒரு நம்பிக்கை. அப்புறம் வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுச்சு. தொழுதுன்னு வாழ்க்கை போட்டு போயிடுச்சு. அப்புறமா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறது, நம்ம லைஃபே மாறும் தெரியுங்களா? இந்த உலகத்தோட ஆசையே, இந்த உலகத்தில் இருக்க கவலைகள் எப்போவுமே நம்மளுக்கு தீரவே தீராது. ஒரு பிரச்சனை ஆரம்பித்தா இன்னொரு பிரச்சனை வந்துடும், ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்துடும். இங்கெல்லாம் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டேது. ஒரு கோபமாக இருக்கேனா, ரொம்ப கவலையாக இருக்கேனா, போய் எல்லாம் 2 ரக்கா தொழுதுட்டேன்னா அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இந்த உலகத்தோட வாழ்க்கையை நம்ம வெறுக்கணும். இந்த உலகத்தோட வாழ்க்கையை அந்த மனசுலேருந்து எடுத்து இந்த ஆகிரத்தோட கவலையை கொண்டு வரணும், அந்த வாழ்க்கைக்கான கவலையை கொண்டு வரணும். இதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கும். நம்ம இங்கே வரது சில நாட்களாக இருந்து அல்லாஹ்வுக்கு இபாதத் செஞ்சுட்டு யார் நல்லா நம்மளுக்கு செய்கிறாங்களோ நல்லா பார்த்துட்டு அதுக்கு நரகம் சொர்க்கம் திருப்பி கொடுப்பான், அது வேறு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு மரத்தோட நிழல் உங்களுக்கு கிடைக்கிது இல்லை, நிழல் கிடைச்சோன்னே நீங்கள் உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோதான் இந்த வாழ்க்கை. அப்படி நினச்சா நீங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி. ஹைர், இதுதான் எனக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். என் வாழ்க்கையை புரட்டி போட்ட இந்த இஸ்லாம், இந்த தீன், அல்லாஹ்வோட மிகப்பெரிய கிருபை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத்தாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம எல்லோரும் எவ்வளோ நன்றி செலுத்தினாலும், அல்லாஹ்க்கு வந்து எவ்வளோ தான் நம்ம நன்றி செலுத்தினாலும், அல்லாஹ் கொடுத்த குதிரத்துக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தினோம் அது ஈடாகாது.